மாதிரி கொசு வழங்கும் திட்டத்தினை சென்னை மாநகராட்சி மூலியமாக நாங்கள் மேற்கொண்டு பணிகளை ஏதோ கொசு விற்கிறேன்னு சொன்னாங்க. கொசு விற்கிறேன். கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர் ஏதோ கொசு வழங்குறாங்களாமா. அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் நடக்கல. தயவு செஞ்சு அதையும் பண்ணி எங்களுக்கு டெங்கலா கால்ரா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கணும். நான் பெத்த பிள்ளைக்கு இவரு பேர் வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் திருப்பூர்ல ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த பேச்சுகள் தான். அதை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் இப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது, இப்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும், தூய்மை பணியாளர்கள் கேட்கக்கூடிய அந்த முக்கியமான 2 கேள்விகள், அதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லுச்சு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா அண்ட் டீப்பா பார்ப்போம், பேசுவோம். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். அண்ட் நான் தீபிகா. பிரமாண்டமான மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை கிடைக்கிறது. 336 கோடி அத்திக்கட வளர்ச்சி திட்டம், 1682 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டம், 948 கோடி பிரமாண்டமான திட்டம். திருப்பூர் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சிக்கு 2ஆம் குடிநீர் திட்டம், 3ஆம் குடிநீர் திட்டம், இப்போது 1086 கோடி 4ஆம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி அந்த திட்டத்தையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து விட்டார். நான் பெற்ற பிள்ளைக்கு 100 பேர் வச்சுட்டு போறேன். திருப்பூர்ல ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு கூட்டத்துல மக்களை பார்த்து பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் திமுக அரசாங்கம் தான் உங்கள் ஊருக்கும் உங்களுடைய எல்லா நலத்திட்டங்களும் பண்ணியிருக்காங்களே தவிர அதிமுக இன்னுமே இது வரையும் பண்ணதில்லை. அவங்க வந்தாங்கன்னா இனிமே சுத்த வேஸ்டா தான் இருக்கும். இதுக்கப்புறமா அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதிமுக இதுக்கப்புறம் திருப்பூர்ல இருந்தே அழிய போகுது அப்படிங்கிற ஒரு கூடுதல் வார்த்தையுமே யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த எடப்பாடியார் சும்மா விடுவாரா என்ன? இல்ல அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்கல்ல. அது முன்னாடியே அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. சோ பொலந்து கட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் பெத்த பிள்ளைக்கு நீங்க பேர் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாம அவரு நாங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணிருக்கோம், இந்த இடங்களுக்கு இது என்னென்ன தேவை அப்படின்னு முதற்கொண்டு அதிமுக எல்லா விஷயங்களையும் பார்த்து திருப்பூர் மக்களுக்காக செஞ்சிருக்கோம். இன்னைய தேதிக்கு நாங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் இப்போ திடீர்னு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து வந்து நீங்க எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருவீங்களா, நான் பெத்த பிள்ளைக்கு நீங்க பேர் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி செம்ம கோபத்துல ஆவேசமான கேள்விகளும் கேட்டுட்டு இருக்காரு. இவருடைய கேள்வி நியாயம் தானான்னு கேட்டா அப்சல்யூட்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அடுத்த கட்டமா 15 வருட காலம் நாங்க வந்துட்டு மழை, வெயில், இடி, மின்னல் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். கொரோனா டைம்ல எப்பவுமே வேலை பார்த்துருக்கோம். இவ்வளோ வருட காலங்கள் நான் கஷ்டப்பட்டிருந்தோம். 10 வருஷம் நீங்க வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நிரந்தரமான பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. இன்னைய தேதிக்கு நாங்க வாக்குறுதியை நீங்க கொடுத்தீங்களே, அதையே நிறைவேற்றல அப்படின்னு கேட்கும்போது எங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு கூட நீங்க தயாரா இல்லையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன பண்றாங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. இதை நான் சொல்லணும், சென்னையில நேத்து செம்ம மழை, சின்னதாலாம் கிடையாது, அவ்வளோ அளவுக்கான ஒரு மழை. அந்த ஒரு மழையிலையும் ரிப்பன் மாளிகையில அவங்க பண்ணிட்டு இருந்த அந்த போராட்டத்தை அவங்க கைவிடவே இல்லை. ஸ்டில் அந்த போராட்டம் அங்க நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவ்வளோ நேரமும் அவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுல ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க, எனக்கு வந்து அடி வயிறு வலிக்குது, என்னால வந்து யூரியன் கூட போக முடியல, அவ்வளோ பெயினா இருக்கு எனக்கு, எங்களால முடியல அப்படின்னு சொல்லி கதறாங்க. ஒரு சின்ன தார்பாய் ஒண்ணு போட்டுக்கிட்டு அதுக்கு அடியில ஒரு பெண்கள் கூட்டம் அவ்வளோ பேரும் படுத்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சூழல்களை பார்க்கும்போது முற்றிலும் வந்து கரையாத மனுஷன் கரைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நேரு அவர்களை நாங்க பார்க்கணும், அவர் எங்க போனாரு, அவர் என்ன அவங்களுடைய மதத்தை அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்கள மட்டும்தான் மீட் பண்ணி பேசுவாரா? அப்போ நாங்களாம் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியா, எங்களெல்லாம் பார்க்க மாட்டாரா? எங்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னு கேட்க மாட்டாரா? நாங்க தானே அவங்கள வந்துட்டு இங்க உட்கார வச்சிருக்கோம். எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் அவருக்கு ஓட் போட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கான ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு? அவருக்கு தானே இருக்கு. நேரு வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறாங்க. சரி, இவங்களுக்கு என்ன இப்போ தேவை அப்படின்னா பேச்சுவார்த்தை நாங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஜோன்ல நடக்கல அப்படிங்கிறதும் அவங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அகைன் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இல்லையா, அதற்கான சொல்யூஷன் இவங்க எதிர்பார்க்கும் வகையில இல்ல. ஓகேவா? இது வந்து முதல் விஷயம். அண்ட் செகண்டரி அவங்க கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இத்தனை வருட காலம் நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, நீங்க திடுதுப்புன்னு இது எதுக்காக பிரைவேட் செக்டாருக்கு மூவ் பண்றீங்க, எதுக்கு பிரைவேட்டுக்கு இதை வந்து கொடுக்குறீங்க? அப்போ எங்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன ஆகுறது? இதுதான் எங்களோட வேலைன்னு நினைச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோமே, அப்ப நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம், நீங்க யோசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம், அவங்க கிட்ட போச்சு அப்படின்னா இன்னும் கிளீனா வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவங்க கிட்ட போனாலும் இந்த ஆட்கள் அப்படியே பிரைவேட்டா மாறிடுவாங்களே தவிர கவர்மெண்ட், அதாவது அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் இவங்க இந்த அளவுக்கான ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு 11-12 நாளா வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து பணிக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு தமிழக அரசு சொல்றதெல்லாம் சும்மா அப்படிங்கிறதையும் அங்க இருக்கிற ஆட்கள் ஒருத்தவங்களும் அப்படியே புள்ளி விவரமா பேசிட்டு இருக்காங்க. இதுல திடுதிப்புட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு இவங்க கேட்கும் போதும் பேசும்போதும் கெஞ்சும் போதும் வர ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? சேகர் பாபு. இவருக்கும் இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? நேரு அவர்கள் தானே வரணும், இவர் ஏன் வராரு? மேயர் பிரியா வராங்க. இவங்க நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்களே தவிர நமக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு பெண்ணும் கண்ணீர் சிந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ சேகர் பாபு அவர்களை நேருக்கு நேர் முகத்தை பார்த்தே கேட்கிறாங்க, நாங்க உங்ககிட்ட வரல, உங்ககிட்ட நான் எந்த கேள்வியும் கேட்கல, நாங்க பேசுறது கேட்கறது எல்லாமே யாருக்கிட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல அவங்க கிட்டதான் நாங்க கேட்கிறோம், நீங்க ஏன் நடுவுல வந்து பேசுறதுக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறாங்க. அவர்கிட்ட வந்துட்டு சார் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நாங்க வாக்குறுதி கேட்டோமா கொடுத்தோமா, நாங்க எப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரகடா அவர் பேசுறதும், மேயர் பிரியா பக்கத்துல வந்து வாயே திறக்காம அவ்வளவு அமைதியா ஒரு மாதிரி சிரிப்பு வருது சிரிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு இருந்த அந்த பாணியும் பாக்குற பல பேருக்கு செம கோபமும் வந்துச்சு. இந்த வகையில இவங்க வந்துட்டு கரெக்டா இப்ப வந்து டேட்டாஸ் நம்ம அடிச்சோம்னா எல்லாமே தெளிவா வந்துருது. இவங்களுடைய வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா அந்த பிடிஎஃப் ஃபைல்ல தூய்மை பணியாளர்களுடைய பிரிவு அப்படின்னு சொல்லப்பட்டு பக்கம் 44 வாக்குறுதியின் 288 வரைக்கும் புள்ளி விவரத்தோட இப்ப சோசியல் மீடியாஸ்ல நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களே, நீங்க வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்களே, உங்களுடைய வீடியோஸ் ஆதாரங்கள் கூட இருக்கு. இப்ப அதிமுக ஒரு 10 மண்டலத்தை வந்து நாங்க இதுக்கப்புறம் பிரைவேட்டுக்கு மாத்த போறோம் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு நீங்க வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களுக்காக வந்து களத்துல நின்று குரல் கொடுத்தீங்க, எங்களுக்காக சப்போர்ட் பண்ணீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல உங்களுக்கு தான் நாங்க பண்ணுவோம்னு எங்களுக்கு உறுதி கொடுத்தீங்க. பட் இப்போ 4.5 வருஷம் ஆகுது, இன்னும் நீங்க எங்களுக்கு பண்ணலையேங்கிறது தான் உங்களுடைய பெருத்த கேள்வியாவும் இருக்கு. சோ இவங்க கேட்கிற இந்த 2 கேள்விக்கும் இப்ப அரசாங்கம் இப்ப வரைக்கும் வந்து தெளிவான ஒரு பதில கொடுக்கவே இல்லை. ஆனா இப்ப வந்து கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன நடக்குது, நாம் தமிழர் கட்சி உள்ள போடுறாங்க, அவங்களுடைய ஒரு எஃபிஷியன்சியை காமிக்கிறாங்க, நாங்க இருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்கறதுக்கு வராங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது அவங்களும் குரல் கொடுக்குறாங்க. சோ இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, பாத்ரூம் கதவை கூட வந்து திறந்து விடுறது இல்ல, ரிப்பன் மாளிகையில அங்க யூஸ் பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை கூட பூட்டிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்களே ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு. சோ அங்க இருக்கிற பெண்களுடைய நிலைகள் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. பாத்ரூம் கூட போக விடாம பூட்டுறாங்கன்னா அவங்களுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள சொல்றாரு. இவர் மட்டும் தான் குரல் கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள். சோ இந்த நேரத்துக்கு விஜய் அவர்கள் பனையூர்ல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க எல்லாருமே வந்து நான் என் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் அங்க வந்துருவேன் உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு தலைமை செயலகத்துக்கு வருவோம் அப்படின்னு குரல் கொடுத்த அன்றைய விஜய் இன்னைக்கு அந்த ஒரு இடத்துக்கு நீங்க மாஸ்க் போட்டுட்டு இந்த ஜல்லிக்கட்டுல சப்போர்ட் பண்ணிருந்தீங்கல்ல, அதே மாதிரி மாஸ்க் போட்டாச்சும் உங்களுக்கான ஒரு தேவையான அந்த வைப்பிரிவு பாதுகாப்பாளர்களா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இல்ல ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க அங்க போய் அவங்களுக்காக அந்த நேரத்துல தேவைப்படும் இடத்துல நின்று இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவர் அங்க போய் நின்னாருன்னா அங்க நடந்திருக்கிற விஷயமே வேற தானே அப்படின்னு பல யூகர்கள் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தருணங்கள்ல பனையூர்ல இருந்துட்டு நீங்க வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள அங்க வச்சு பேசுறதுல என்ன கிடைச்சிட போது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் மக்களாகிய பலரின் கேள்வியாவும் இது இருக்கு. சோ இங்க பேசணுமோ அதை வந்து விஜய் அவர்கள் தவற விட்டுக்கிட்டே இருக்காரு. அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சு போகும். இந்த ஒரு நிலையில அதிமுகவா திமுகவா அப்படின்னு மட்டும் இல்லாம இப்ப இதுல தவேகாவும் உள்ள வரணும், நாம் தமிழர் கட்சியும் உள்ள வரணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேலையை தன்னுடைய நிலைப்பாட்டை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி விஜய் அவர்கள் நாங்க வந்து மக்களை சந்திச்சு நாங்க ஒரு பெரிய கூட்டம் கூடிடும், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுமா? மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா மக்களா நிற்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கூடுதல் கேள்விகளை எல்லாருமே அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் பனையூர்ல இருந்து நான் பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா சொல்லியே ஆகணும். மேயர் பிரியாவை எல்லாரும் எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா சொல்லவே முடியல, அவ்வளவு அளவுக்கு விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசின அந்த வீடியோஸ் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு போட்டுருந்துருப்பேன், நீங்க இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்க. கொசு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இந்த மக்களுக்கெல்லாம் நாங்க வந்து கொசு வழங்குறோம் அப்படின்னு சொன்ன விஷயத்த அண்ணாமலை அவர்கள் ட்ரோல் பண்றாரு. இது மட்டும் தான் நீங்க கொடுக்கல, கொசுவை வந்து எங்க மக்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன வார்த்தை? இப்போ நம்மலாம் பாருங்க இப்போ பேசுறோம், எவ்வளவு ஒரு 5 to 7 years இருக்குமா,
அவ்வளவுதான். நம்மளே வந்து ஓகே தானே, நம்மளாம் எவ்வளோ டெவலப் ஆயிட்டோம் போல் இருக்கேன்னு தோணும் அளவுக்கு நார்மலா பேசுற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கான உச்சரிப்புகளும் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் இருக்கு, இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கு. இவங்க வந்து மேயர், சென்னைக்கே வந்து மேயர் அப்படிங்கிறது ஒரு ஒரு சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. இவங்க அதுவும் ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு வந்து எப்படி இருக்கணும், ஒரு மாசா இருக்கணும்ல. அது ஏன் பிரியா கிட்ட இல்ல, எல்லாரையுமே ஒரு மாதிரி ஒரு கோணல்ல பாக்குறதும், எல்லாரையுமே வந்து நக்கல் பேசுற மாதிரியே பேசுறதும், அப்படிதான் அப்படின்னு பேசுறதும், அவங்களோட தமிழோ ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. ஈவன் முத்தமிழ் அந்த ஒரு வார்த்தை என்னவோ சொல்லியிருப்பாங்க, அதையும் நான் போட்டிருக்கேன் முன்னாடி. பட் செம்ம பா எப்படி அப்படின்னு முத்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்னென்னவோ சொதப்புறாங்க அவங்க பேச்சுல. கொசு வழங்குறது, முத்தம் அப்படிலாம் என்னது இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க இதெல்லாம் மாற்றணும் போல, அப்பதான் மொத்தமும் மாறும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி? அண்ட் பிரியா அவர்கள் பேசின இந்த விஷயமும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அந்த ட்ரோலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லா விஷயங்களும். அண்ட் தூய்மை பணியாளர்கள் இன்னைய தேதி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மொத்தமா நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.